வணக்கம். இன்னைக்கு 9வது குறளும் 10வது குறளும் படித்தா ஒரு அதிகாரம் தெரியும்னு பார்க்கலாம். சரியா? போலாமா? அரணெனப்பட்டதே இல் வாழ்க்கை, அரணெனப்பட்டதே இல் வாழ்க்கை, அகுதும் பிறன் பழிப்பது இல்லா இன்னன்று. அரண் எனப்பட்டதே இல் வாழ்க்கை, அகுதும் பிறன் பழிப்பது இல்லா இன்னன்று. வாழ்க்கையில் இல்வாழ்க்கை அப்படிங்கிறது தான் குடும்பம். அதுதான் அடிப்படை. ஒரு சமுதாயத்தோட அடிப்படையே ஒரு குடும்பம். அப்போ அந்த இல்வாழ்க்கையின் அடிப்படை என்பது அறநெறியோடு வாழ்தல் என்பது தான். அதுதான் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது பிறர் யாரும் குறை சொல்லாதவாறு, பழிச்சொல் சொல்லாதவாறு நாம் வாழ வேண்டும். பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. மற்றவர்கள் பழித்து கூறும் அளவுக்கு நாம் எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்பதே இந்த திருக்குறளின் பொருளாகும். கடைசியில் போலாமா? 10வது குறள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன்னா உலகத்தில் மிகச்சிறந்த அறநெறிகளை கடைபிடித்து வாழக்கூடியவனின் வாழ்க்கை சிறக்கும் பொழுது அந்த இல் வாழ்வான், நமக்கெல்லாம் பெரிய சக்தி கடவுள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கடவுள் உரைகின்றவனாக கருதப்படுகிறான். சிறந்த அறநெறிகளை கடைபிடித்து வாழக்கூடிய இல் வாழ்வான் என்ன சொல்லக்கூடிய இல்லத்தரசன் தெய்வத்துள் எல்லாம் தலை, தெய்வத்தை விட மிகச் சிறந்த தலைவனாக கருதப்படுவான். அப்பனா அந்த அறநெறி என்பது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது பாருங்கள். இப்போ விளையாட்டாக 10 குறள் சொல்லிட்டேன். உங்களுக்கு அந்த பொருள் புரியுதோ இல்லையோ, நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களாங்கிறத பற்றியே கவலை இல்லை. குறைந்தபட்சமாக இந்த 10 குறட்களை விளையாட்டாக சொல்லி பாருங்க. அப்புறம் பார்க்கலாம். நன்றி.